இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பகுதியில் வாழ்கிற எண்பாக்கும் பகுதிகளுக்கு ஜனங்களுக்காக நற்செய்தி சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல வியாதிகள், வருமானம் இல்ல, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் புத்தரான பைகளை போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நம்பும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு நித்திய சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இன்றைக்கு பார்த்தா நாங்கெல்லாம் எப்படியோ இருந்து இருக்கிறோம். இன்றைக்கு ஏன் நாங்க இங்க வந்திருக்கிறோம்னா, நாங்க பெற்ற இன்பத்தையும் நாங்க பெற்ற சமாதானத்தையும் நாங்க பெற்ற சுகத்தையும் சொல்ல முடியாத நாங்க வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. மனுஷன் புறம்பாய் தள்ளலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறம்பாய் தள்ளாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று. அவர் சொல்றாரு, வாசல் கதவுனா உன் இருதயம் என்கிற வாசல் கதவை தட்டாருங்க. நீ ஒரு போராட்டத்தில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, நோயில இருக்கிற, கடன் சுமையில இருக்கிற, பலவிதமான போராட்டத்துல சோதனை பிடியில சிக்கின்ற அழுகிற, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நிம்மதி இல்ல. இயேசு உங்களுக்கு நிம்மதி கொடுக்க முடியாதாங்க வந்திருக்கிறாரு. இன்றைக்கு பார்த்தா நாங்க ஏஜி சபை வெம்பாக்கத்திலிருந்து நாங்க வந்திருக்கிறோம். ஏன் அதை நாங்க உங்களுக்கு சொல்றேன்னா, நாங்க பெற்றிருக்கிறாங்க சமாதானத்தை. நாங்க ஒரு குடிகாரனா இருந்தோம், வீட்டுக்கு அடங்காதவர்களா இருந்தோம், பலவிதமான தீமையான காரியங்களில் நடந்து கொண்டிருந்தோம். இந்த இயேசு எங்கள் உள்ளத்துல வந்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு. அந்த இயேசு சொல்லதான் நாங்க வந்திருக்கிறோம். நித்திய சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் போராட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வறுமையின் பிடியில தான் இருக்கிறீங்க, கஷ்டத்தின் பிடியில தான் இருக்கிறீங்க. என்னை விட்டு இந்த வியாதி எப்படி மாறக்கூடும்? நீங்க கட்டியிருப்பீங்க வீடு, அதை முழுமையா அடையாதபடி இருக்கிறது. எதனால? சம்பாதிக்கிற பணம் எல்லாம் பெத்தலான பைகளை போய்கொண்டிருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திலிருந்து வேதம் சொல்லுகிறதுங்க. வாழ்க்கையில சமாதானம் இல்ல, மனப்போக்கில தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயேசு எங்கள் உள்ளத்துல வரும்போது எங்கள் வாழ்க்கையை சமாதானம் கொடுத்தாரு, எங்கள் வாழ்க்கையை நிம்மதி கொடுத்தாரு. நாங்க குடிகாரன் இந்த எங்கள் வாழ்க்கையை கட்ட நல்ல ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை மாற்றினாங்க. இதை சொல்லதான் நாங்க வந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கட்ட நிச்சயமாக ரட்சிப்பாராக. ஆமென்.